வணக்கம். உங்களுடைய முகவரி சொல்லுங்க சார். என் பேர் தில்லை நடராஜனுங்க. கோட்டுப்புல்லாம்பாளையம் மீனவர் காலனி. ஓகே சார். சொந்த ஊருங்க. நான் தர்பூசணி வந்து ஒரு 2 ஏக்கரை பயிர் பண்ணியிருக்கிறேன். ஓகே. இதுக்கு வந்து நான் டாக்டர் சாயில் வந்து 3 டைம் கொடுத்துருக்கிறேன் வேரில். ஓகே சார். அதுக்கு மேலே பயோவில் 2 டைம் வேற மருந்து கொடுத்தேன். அப்புறம் அதுவாக வந்து ஒரே ஒரு டைம் தான் ஸ்ப்ரே பண்ண மருந்து. கருகளா இல்லை பேனா எதுவுமே நம்மளுக்கு வரலைங்க கடைசி வரைக்குமே. இன்னைக்கு அறுவடை ஆகிட்டு இருக்குது பயிர். ஆனால் நல்லா இருக்கு, காய் நல்லா இருக்கு, தரம் இருக்கு. இப்போ சார் வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாருன்னா, வாட்டர் சால்பல் அந்த கெமிக்கல் உரம் கொடுக்காம வந்து தர்பூசணி எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாரு சார். அதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கட்டாயமா பண்ணலாம். அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய உதாரணம். ஒரே 1% கூட வந்து நான் கெமிக்கல் உரம் பயன்படுத்தாம மொத்தமா வந்து இயற்கை உரத்திலே கொண்டாந்துருக்கிறது. அதுக்கு வந்து டாக்டர் சாயில் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் நம்மளுக்கு. சூப்பர் சூப்பர் சார். ஏன்னா டாக்டர் சாயில்ங்கிறது வந்து மண்ணின் 3 தன்மைகளும் சரி செஞ்சு ஒண்ணுக்கொண்டு இணைந்து வேலை செய்யும் போது சாறு தோட்டத்தின் மண்ணு வந்து மணக்குது இல்லைங்களா சார்? அதனாலதான் இன்னைக்கு வெள்ளாமை செழிக்குது இல்லைங்களா சார்? வெள்ளாமை செழிக்கணும் என்றால் மண்ணு மணக்கணும் சார். மண்ணின் 3 தன்மைகளும் வேலை செய்யணும். இப்போ வாரத்துக்கு ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணலைன்னா வைரஸ் வருது, பூச்சி தாக்குதல், த்ரிப்ஸ், மைட்ஸ், கருகள் வருது, அர்லி பிளேட் வரும், லேட் பைட் வரும், எல்லாமே சொல்லுவாரு. சாம்பல் நோய் வரும், வில்ட் வரும், எல்லாம் சொல்லுவாரு. ஆனால் சார் வந்து எதுக்குமே எந்த சொல்யூஷனுமே கொடுக்கல. கொடுத்தது டாக்டர் சாயில் தான். டாக்டர் சாயில் தான். ஒரே ஒரு தாட்டி 23ஆவது நாள்ல ஒரு ஸ்ப்ரே பண்ணா, அது பயோல தான், கெமிக்கல் இல்ல, பயோல தான் பண்ணா. இது வரைக்கும் 52 நாள் ஆகுது. இது வரைக்கும் வேற எந்த மருந்தும் பயோல இந்த ஸ்ப்ரே பண்ணவே இல்லை செடிக்கு. ஒரே ஒரு ஸ்ப்ரேல நல்ல மகசூல் எடுத்துருக்காரு, நல்ல குவாலிட்டி இருக்குது. ஆனா டன்னேஜ் என்ன வரும்னு தெரியாது. அது வண்டி போய் எடை போட்டா தான் தெரியும். பட் அதுக்கு மேல வந்து சரி நல்லா காய் நல்லா தான் இருக்குது. செட்டிங்ஸ் எப்படி இருக்கும் சார்? செட்டிங்ஸ் நல்லா தான் இருக்குங்க. தர்பூசணி எனக்கு ஒரு 4 வருஷம் அனுபவம் இருக்குங்க. இது சேர்த்து 4வது வருஷங்களா? ஆமா ஆமா. சார் இது 3 வருஷம் அனுபவத்துக்குமே இந்த வருஷம் அனுபவத்துக்குமே சார் எப்படி இருக்கும் சார்? அதுதாங்க, நான் வந்து நிறைய வந்து கெமிக்கல் மருந்து அடிச்சாத்தாம கொண்டு வர முடியும் காயை. இது வந்து மருந்தே இல்லாம காய் வந்திருக்கு நம்மளுக்கு. இது 4வது வருஷத்துல முதல் அனுபவம். நீங்க வந்து எங்க வந்து போய் காயை டெஸ்ட் பண்ணா கூட தெரியும் கெமிக்கல் இல்லாம வந்திருக்குதுங்கிற. எங்க வேணாலும் ஆய்வுக்கு வேணாலும் கொண்டு போகலாம். சூப்பர் சார்.